பார்த்தா பல பேர் முகத்தில் ஆச்சு ஆமா அப்படிங்கிற மாதிரி. இதை நான் பொய்யே சொன்னேங்க. ஒரு கூட்டத்தில் நான் பேசிட்டு இறங்கினப்ப எல்லாரும் கை கொடுத்தாங்க. ஒருத்தர் கையை விடவே இல்லை. நான் பரவாயில்லங்கிறேன். இல்லைன்னாரு. எனக்கு அப்படியே கண் கலங்கிடுச்சு. என்ன ஒரு இலக்கிய ஆர்வம்னு. ஏங்க அப்படின்னு, இந்த கையில் தானே நயன்தாராவை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி, நல்ல வேலை இனிமேல் நீ கையே கழுவக்கூடாதுன்னு சொல்லலாம் போட வருது. இருக்கட்டும், எல்லாத்தையும் அறிமுகம் பண்ணியாச்சா? எவ்வளவு நேரம் பேசணும், இது ரொம்ப முக்கியம். தலைப்பு, அதே போல் பேச வந்திருக்கவங்க எவ்வளவு நேரம். ஏன் எவ்வளவு நேரம்னா, நான் ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருந்தப்ப அந்த ஊர் தலைவர்கிட்ட கேட்டேன் எப்படி நேரம் பேசணும். அவர் கண் கலக்கிட்டார். என்ன இப்படி கேட்குறீங்கய்யா, இது உங்கள் ஊரியா, எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம்யா அப்படின்னாரு. எங்களுக்கு வேலை எடுக்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் நான் இந்த வேலையை தவிர ஊர் ஊராக போய் பேசிக்கிட்டு இருக்கேன். சில பேர் பக்கத்தால் நேர்ந்து விட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இருந்து கேட்டுப்பா, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னா. அப்புறம் நாங்கள் இருந்து கேளுங்க. அணித்தலைவர்கள் 10லிருந்து 12 நிமிஷம் பேசுவாங்க. கூட வர்றவங்க அதுக்குள்ளே பேசுவாங்க. அப்படி ஏன் வச்சுங்க. மணி வந்துச்சா? நேரம் சொல்லிட்டேன். பேச வேண்டியது அவர்கள் கடமை. நேரத்தை பார்த்து பணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்க கடமை என்ன? இப்பவும் 12 பேர் தான் கை தட்டுறதா? கொஞ்சம் தலைவர் அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. அப்படியா பண்ணிட்டாங்களா? இது எதுக்கு நான் எந்திரிச்சு போடான்னு பார்த்துக்குவேன். அதுக்கிட்ட இருக்கட்டும், நல்லா ஒரு ரூபா கை தட்டு பார்ப்போம். இதுலேயும் கை தட்டாமல் உட்காந்துருக்கவங்களுக்கு ரொம்ப நன்றி. கைதட்டெல்லாம் கேட்டா வாங்குவாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள் வீட்டுக்குள்ள வர்றாரு, நீங்க என்ன வாங்கன்னு கேட்கல. அப்படி அது இல்லைங்க, நம்மளா ஓடி போய் வாங்கன்னு கேட்கணும். அது வரணும் அப்படி. அதுக்காக தலைப்பு சொல்லிட்டேன், பேர் சொல்லிட்டேன், எப்படி நேரம் பேசணும்னு சொல்லிட்டேன். அது பேச வேண்டியது அவர்கள் கடமை. மணியை பார்த்து அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்கள் கடமை என்னன்னு சொல்லிட்டேன். சரி, இதுக்கு மேலே ஒரே ஒரு வார்த்தை தான். நல்லா உட்காந்து கேளுங்க. இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம். இங்கே கேட்குற ஒரு செய்தி நம்ம மனசுக்குள்ளேயோ நம்ம அறிவுக்குள்ளேயோ போனால் சாகிற வரைக்கும் மறக்கப்படாதுங்க. அதுதான் நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்றார். செல்வத்துள் செல்வம். என்ன மௌனாஞ்சலி கூட்டமா இப்படி உட்காந்துருக்கீங்க? செல்வத்துள் செல்வம். இந்த ஊர் தமிழாசிரியர்களாக சொல்லுங்க ஐயா. செல்வத்துள் செல்வம். ஒரு பையன் கூட எதிர்த்து சொல்றேன், மற்றவங்க 50 பேர் சாய்ஸ்ல விட்டீங்களா? அதை ஏன் கேட்குறேன்? இந்த திருக்குறள் எனக்கு தெரியாம ஊரா கேட்டுக்கிறேன்னா இல்லைங்க. ஒரு கூட்டத்தில் செல்வத்துள் செல்வம்ங்கிறேன். கீழே இருந்த ஒரு அம்மா எதிர்த்து திருமதி செல்வம் அப்படி சொல்லுது. திருக்குறள் இப்படி மாறி போனா என்ன செய்யறது? இது என்னன்னா, மெய் வாய் கண் மூக்கு செவின்னு 5லையும் செல்வத்தை சொல்றோம். மற்றதெல்லாம் அழிஞ்சிடும். ஆனால் காதில் கேட்ட செல்வம் என்னைக்கு அழியாதுன்னு சொல்றாங்கன்னா நீங்க இருந்து கேட்கணும். நீங்க எல்லாரும் இருந்து கேளுங்க. வீட்டுக்கு போகணும்னு நினைச்சிங்கனாலும் தப்பு இல்லை. ஒரு 2 பேரா போங்க. குபீர் போகாம 2 பேரா போங்க. இருந்து கேளுங்க. பட்டிமன்றம் தொடங்குது. குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் காரணம் ஆண்களின் வருமானம் தான் என்று பேசுமாறு நம்முடைய வணக்கத்திற்குரிய அதிராம்பட்டினம், சொந்த அதிராம்பட்டினத்தை சேர்ந்த வணக்கத்திற்குரிய அண்ணா சிங்காரவேல் அவர்கள் வருகிறார். அவரை அன்போடு அழைத்து என் முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நூலுக்கு பெயர் பெற்ற வெள்ளக்கோயில், நூலுக்கு பெயர் பெற்ற வெள்ளக்கோயில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நூலுக்கும் பெயர் பெற்ற வெள்ளக்கோயில் மாறி இருக்கிறது. நூல்னா புக்கு அப்படி வச்சுக்க. தமிழ்ல இன்னும் சரியா சொல்லணும்னா நூல் உற்பத்தி, தாள் உற்பத்தி அப்படி வச்சுக்கலாமா? எப்படி நூல் உற்பத்தி, தாள் உற்பத்தி? தாள் உற்பத்தி, ரைட்டு. ஒன்னு உடலுக்கு, இன்னொன்னு மனசுக்கு. சென்னையில புத்தக திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடுவது ஒரு பெரிய சிறப்பானது.